பிரேமலதா மேடம் வெர்சஸ் விஜய் சார் ஒரு டைம்ல பயங்கரமா இருந்ததுல. அவங்களுடைய அரசியல் விஷயத்தெல்லாம் தலையிடுறதில்ல. அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அவங்க எடுத்த அந்த டிசிஷனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. வேறு வழி இல்லைம்மா, கட்சி நடத்தி ஆகணும். தம்பி விஜய் வந்தது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்துச்சு. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. நம்ம அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம். இருந்தால் கூட பிரேமலதா அவர்கள் ஒரு கட்சி சார்பாக போனப்போ அவங்க அந்த கட்சி சார்பாக தான் பேச முடியும். டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே போயிட்டு விஜயகாந்த் கிழிக்கணுங்கிறாங்க, கண்ணாமண்ணன் பேசணுங்கிறாங்க. விஜயகாந்த் எனக்கு படம் போட்டவன், சோறு போட்டவன், 27 படம் பண்ண அவனோட கொள்கை வேறு, நட்பு வேறு. அதில் போய் நான் போய் பேசிகிட்டு இருந்தவன்ட்ட கலைஞர் என்னை கிண்டல் பண்ணார். இன்னும் அவன் பொதுச்செயலாளர் எப்படி இருக்காருன்னாரு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, தப்பாயிடுச்சு. திடீர்னு சிஎம் வீட்லேருந்து ஃபோன், ஐயா அவங்கள வர சொல்கிறாங்க. விஜய் என்னடா அதை சிஎம் கலைஞர் வர சொல்கிறாரா மேடம், என்னடா விஜயகாந்துக்கு ஒத்து ஊதிட்டு வந்திருக்கேன், நீ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற? ஒரு 25 வருஷம் ட்ராவல் பண்ணி உழைச்ச உழைப்பு அவ்வளோ கேவலமாக போயிட்டு நம்ம நினைக்கிறாங்களே. அவருக்கு அரெஸ்ட் பண்ணப்போ அவ்வளோ கத்துனேன், ஜெயலலிதாவுக்கெல்லாம் அவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தேன், அவ்வளோ பேச்சு பேசினேன். விஜயகாந்த் சொன்னால் வந்துடட்டா இங்கே என்ன எம்எல்ஏ தரண்டா அவனுக்கு, நீ வந்து இங்கே நின்று ஜெயிக்கிற வழியை பாடுறான். விஜயகாந்த் கட்சியில் தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டேன். உடனே அம்மாட்ட சொன்னேன், உங்களை கண்ணாமண்ணான்னு திட்டினம்மா. டிசி தியாகு இதெல்லாம் நோ ப்ராப்ளம் தியாகுன்னு. 2.5 வயசு குழந்தை கையில் கொடுத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட 20 வருஷம் ஆனாலும் அதே 2.5 குழந்தையாக தான். இந்த விஜய், முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய் இன்னைக்கு 99% சாதாரண மக்களை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. பிரேமலதா மேடம் நெருங்கிய ஒரு உறவு. இன்னைக்கு அவங்களே வந்து ஒரு சில அவர் எத்தனையோ இடங்கள் போகும்பொழுது அவங்க சொன்ன சில விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த்ன்ற ஒரு பெயரை வந்து சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. அது அவர் வேற, இவர் வேற, ஆனால் அரசியலில் வரவேற்கிறோம் தான் சொன்னாங்க. இது எப்படி இருக்குது சார்? இன்னைக்கு வந்து 1000 இருந்தாலும் அந்த ஒரு ரொம்ப காம்படிட்டிவாக போச்சுல ஒரு கட்டத்தில். இன்றைக்கி சட்டசபையில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கே சில விஷயம்லாம் எதிர்கட்சியாக பார்க்கும்பொழுது மேடமையும் சரி, விஜய் சாரியும் சரி, சிஎம் சாரியும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி இருக்குது. ஒரு நண்பனாக அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் பயங்கர க்ளோஸ். இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த தருணம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரேமலதா மேடம் வெர்சஸ் விஜய் சார் ஒரு டைமில் பயங்கரமாக இருந்ததில்ல. தம்பி விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, விஜய் இறந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். தம்பி விஜய் வந்தது, அவன் பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த தம்பி மேலே எல்லாருமே உசுறு தான், எல்லாருமே பயங்கர அஃபெக்ஷன், பயங்கர ஃபீலிங். நான் வந்து ட்ராவல் பண்ணது டிஎம்கேவோட, தேசிய முற்போக்கு கழக திராவிட கழகத்தில் நான் ட்ராவல் பண்ணல. இருந்தாலும் கூட பிரேமா வந்து என் சிஸ்டர் மாதிரி, சிஸ்டர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 3-4 எலெக்ஷன் முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. என்ன காரணம்னா, அவங்களுடைய அரசியல் விஷயத்தெலாம் தலையிடுறதில்ல. அவங்கள கமெண்ட் பண்ண, கட்சியில் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுவேன், சஜஷன்லாம் கேட்பாங்க. இருந்தாலும் கூட ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாற்றி நம்ம போய்ட்டு பாசி, அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சப்போர்ட்டில் போகிறாங்க, தம்பிக்கு எம்பி வாங்குகிறாங்க, அது அவங்களுடைய பர்சனல், அதில் போய் நான் தலையில்லை. இருந்தாலும் கூட தம்பி வந்து சிஎம் ஆகிருக்கிறது அவங்களும் ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க. தம்பி சிஎம் ஆகிருக்காரு, அவருடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி பதவி ஏற்றோடனே நேராக போய் விஜய்கிட்ட தான் வந்து, தம்பிகிட்ட தான் வந்து வணக்கம் போட்டு, தம்பி வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. தம்பியும் ஏந்திரிச்சு மரியாதை கொடுத்து, அந்த மரியாதை கொடுத்துட்டு அந்த உணர்வு தெரிஞ்சுது, உணர்ச்சி தெரிஞ்சுது. நம்ம அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் மனப்பூர்வமாக, உணர்ச்சிப்பூர்வமாக அந்த உணர்வு எஸ்ஏசிக்கும் சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் கூட பல விஷயம் பல மேட்டரில் இருந்திருக்கேன். என்ன ஒரு 14 பிக்சர்ஸ் எஸ்ஏசி டைரக்ஷனில் தான் விஜய் நடித்தான். அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே தெரியும் எனக்கு. அவரும் கஷ்டப்பட்டு அந்த செந்தூர் பாண்டி எப்படி எடுத்தார், யார் மூலியமாக எடுத்தார், அங்கே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தால் கூட பிரேமலதா அவர்கள்
ஒரு கட்சி சார்பாக போனப்போ அவங்க அந்த கட்சி சார்பாக தான் பேச முடியும், வேறு கட்சி சார்பாக பேச மாட்டேன். நான் வந்து டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே போயிட்டு விஜயகாந்த் கிழிக்கணுங்கிறாங்க, கண்ணாமண்ணான்னு பேசணுங்கிறாங்க. நான் அவ்வளோ ஒரு 25 வருஷம் நான் ட்ராவல் பண்ணவன் டிஎம்கேயில். இவர் அடிக்கடி விஜயகாந்த் எனக்கு படம் போட்டவன், சோறு போட்டவன், 27 படம் பண்ண அவனோட. விஜயகாந்த் படத்தோட அவனோட போய் பேசுகிறது வந்து தப்பு கிடையாது. கட்சி வேறு, கொள்கை வேறு, நட்பு வேறு. அதில் போய் நான் போய் பேசிகிட்டு இருந்தவன்ட்ட கலைஞர் என்னை கிண்டல் பண்ணார், இன்னும் அவன் பொதுச்செயலாளர் எப்படி இருக்காருன்னாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டுச்சு. சின்சியராக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் திமுகவில். அவங்க பொதுச்செயலாளர் எப்படி இருக்காரு, நான் வேறு யாரையோ சொல்கிறாரு நினச்சி இப்படி பார்த்தோம், உன்னதான் ஏன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, தப்பாயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொக்கத்தங்கன்னு ஒரு படம் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு. அங்கே வந்து சேலத்தில் ஒரு அப்போ கட்சி ஆரம்பிக்கலாமே, நலப்பணிகளை நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறேன்டா, வரியாடா, சேலத்துக்கு வரியாடான்னா. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், அவனோட தான் ஷூட்டிங்கில் இருக்கேன். சரின்னு கிளம்பி போயிட்டேன். நான் என்ன சொன்னேன், என்னுடைய நண்பன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் பண்ண அந்த வேனை கொடுத்துருக்கிறார்கள் ஜானகி அம்மையார்னு சொல்லிட்டேன். நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், இது வந்து பிளான்டெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு யதார்த்தமாக ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு பொள்ளாச்சி ஷூட்டிங் போயிட்டேன், சொக்கத்தங்க ஷூட்டிங். திடீர்னு சிஎம் வீட்லேருந்து ஃபோனு, ஆர் வீட்லேருந்து, கலைஞர் வீட்லேருந்து. மிஸ்டர் சண்முகநாதன் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு சேலத்துக்கு, பொள்ளாச்சி. ஐயா அவங்கள வர சொல்கிறாங்க. விஜய் என்னடா அது சிஎம் கலைஞர் வர சொல்கிறாரா மேடம், என்னடா ஏதோ பதவி விதி கொடுக்க போகிறாரா, ஏப்பா நாளைக்கு காலைல மார்னிங் ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டை போட்டு விட்ருங்கப்பான்ட்டான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், வீட்டுக்கு போயிட்டேன் கோபாலபுரம். இங்கே வர சொல்கிறாரு, அங்கே வர சொல்கிறாரு உங்களை அறிவாலயத்துக்கு. சரின்னு அறிவாலயத்துக்கு போனேன், வாங்க கூப்பிட்றாங்கன்னு. போன உடனே வாங்க போய் செயலாளர் என்னார். அப்போ பக்கத்தில் வீரபாண்டி ஆரம்பம் உட்காந்துருக்கார், சேலம் மாவட்ட செயலாளர். இங்கே எல்லாம் நிற்கிறாங்க, அன்பழகன், பேராசிரியர், எல்லாம் டிஆர் பாலு, எல்லாம் ஒரு கேங்கே நிற்கிது. போனோடனே என்ன என் சேலத்தில் போய் விஜயகாந்துக்கு ஒத்து ஊதிட்டு வந்திருக்கேன், வீரபாண்டி சொல்லியா அப்படின்னாரு. அவர் பேப்பரை மாலைமரசு, தினத்தந்தி எல்லா பேப்பரும் எடுத்து காமிச்சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிரச்சார வேன் இது விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்ற தியாக பேச்சு எல்லா பேப்பர்லையும் போட்டாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு சோறு போடுறவன் அவன், படத்துக்கு படம் அவன் காசு கொடுக்குறவன் அவன் ஒரு வார்த்தை சொல்ல பிரச்சார வேன் கொடுத்தான்னு சொன்னதுக்கு இதில் என்ன தப்புன்னு கேட்டுவிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நேரு வந்தார். இல்லையாண்ணா, இல்லைப்பா எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு அப்படி பேசக்கூடாது. நான் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உணர்வு பூரா டிஎம்கேன்னு ஒரு சக்தியில் தான் நான் இருக்கிறேன். இப்போ நேற்று இல்லை, அவர் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு வந்தார், கும்பகோணம் எங்கள் நேட்டிவ் கும்பகோணம் வந்தார். அப்போலேருந்து அவர் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு பாசம், அன்பு வந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதும் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃபீலிங்கோடு இருந்தேன். எப்படி பண்ணி கேட்கலான்னு சொல்லிவிட்டு டென்ஷனாக அழுதுட்டேன். என்னடா ஒரு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இல்லாமல் இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு 6 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு பிடிச்சி பொள்ளாச்சி போனேன். என்னடா ஆச்சுன்னா, இதேமாரி கேட்டார்றா, கிடக்கிறார் விட்றா, நான் ஏதோ பதவி கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன். வேறு எந்த பதவியும் கிடைக்காது. 25 வருஷம் ட்ராவல் பண்ணேன் நான், ராதாரவி, எஸ் சந்திரன் எல்லோரும் ட்ராவல் பண்ணோம். ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளார. சரின்ட்டு வந்துட்டு அப்பா இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். மனசுக்குள்ளார ஒரு ஃபீலிங் ஆகிருந்துச்சு. அவன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஃபீல் பண்ணி பேசினேன், இப்படி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, டோட்டலாகவே எனக்கு ஒரு அபர்ஷன் வந்துடுச்சு. இவ்வளோ வருஷம் உழைச்சி, ஒரு 25 வருஷம் ட்ராவல் பண்ணி உழைச்ச உழைப்பு இவ்வளோ கேவலமாக போயிட்டு நம்ம நினைக்கிறாங்களே. அவருக்கு அரெஸ்ட் பண்ணப்போ அவ்வளோ கத்துனேன், பெரிய தாராளம் பண்ணேன். அவங்க அறிவாலயத்துக்கு முன்னாடி ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன், அநியாயம் பண்ணேன். ஜெயலலிதாவுக்கெல்லாம் அவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தேன், அவ்வளோ பேச்சு பேசினேன். இப்படி பேசிட்டாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருந்தது. உடனே விஜயகாந்த் சொன்னால், வந்துடட்டா இங்கே என்ன எம்எல்ஏ தரண்டா அவனுக்கு, நீ வந்து இங்கே நின்று ஜெயிக்கிற வழியை பாடுறான்னா. நான் சொன்னேன், ஒரு கொள்கையில் இருக்கிறேன், அந்த கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன்.
நான் உன்கிட்ட வந்தேன்னா அவங்க பேசுனது கரெக்டுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், சிஎம்முக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அவருடைய செயலாளர் பூங்குன்றம் என்ன பண்ணார், ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வாங்க தியாக அம்மா பார்க்கணுங்கிறாங்கன்னு, ராமலிங்கன்னு ஒரு ஐஏஎஸ். சரின்னு போனேன். போனோடனே வாங்க தியாக நல்லா இருக்கீங்களா தியாக, நான் நல்லா இருக்கேன். நான் ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸு. உடனே அம்மாட்ட சொன்னேன், உங்களை கண்ணாமண்ணான்னு திட்டினம்மா. டேக் இட் ஈஸி தியாகு, இதெல்லாம் நோ ப்ராப்ளம் தியாகுன்னு. அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டம்மா, மரியாதை இல்லை அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பூங்குன்றம் தியாகுக்கு என்ன தேவையோ என்ன சமாச்சாரம் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சேர்றதா இருந்தால் விஜயகாந்தில் சேர்ந்தால் நேரம் எம்எல்ஏ ஆகிருக்கலாம். 25 வருஷம் ஒர்க் பண்ண கட்சியில் எம்எல்ஏ ஆக முடியல, ஒரு போஸ்டிங் வர முடியல, வரல. ஆனால் உழைச்சவங்களை பூரா ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. இதில் ராதாரவியிலேருந்து எஸ்எஸ் சந்திரன்லேருந்து போஸ்டிங் போட்டு கொடுத்தது அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன்லாம் அவ்வளோ அழுதான் என்கிட்ட. ராதாரவி ஃபீல் பண்ணான். அவனை எம்பி ஆகினாங்க, எஸ்எஸ் சந்திரன் எம்பி ஆகி. அதான் எஸ்எஸ் சந்திரன் சொன்னான், என்னை யார் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க தெரியுமா அம்மான்னா, யார் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்கடான்னு. டாடா பிர்லா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்கடா எம்பி ஆகி பாராளுமன்றத்தில். இவன் கேட்டானா, வாட் இஸ் யுவர் நேம்? அவர் ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். இப்படி பார்த்துட்டு, இங்கிலீஷ் தெரியலையோ, ஒரு வேளை ஹிந்தியில் கேட்டால் தெரியுமோன்னு, துமாராம் நாம் கியாக, என்னோட எதுக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் பதில்ன்ட்டு தொடையை தட்டி, துமாராம் நாம் கியாக அப்படின்னா, ஐமே டாடா பிர்லான்னு. நான் ஆடங்கொய்யால் டாடா பிர்லா பக்கத்தில் அம்மா உட்கார வச்சுருக்காங்க. இந்த விஜய், முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய் இன்றைக்கி 99% சாதாரண மக்களை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆகியிருக்கார். சாதாரண பாமர மக்களை, பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது, பாமர மக்கள். டிரைவருடைய பையன், டீ கடையில் வேலை பார்த்தவன், எல்லா மக்களையும் சரிசமமாக நினச்சி 7 பேர் 8 பேரை என்னமோ தலித்து, ஆமாம் 4 பெண்கள் எல்லாரையும் தலித்து. எவ்வளோ பெரிய விஷயங்க இது, எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அது மாதிரி ஜெயலலிதா வந்து அவனை வந்து 25 வருஷமாக உழைச்ச கட்சியில் உழைச்ச ஒருத்தனுக்கு ஒன்றும் பண்ணலைங்க. சரத்குமாருக்கு எம்பி கொடுத்தாரு, நெப்போலியனுக்கு எம்பி கொடுத்தாரு, எல்லாருக்கும் பண்ணார். சில விஷயங்கள்லாம் அதான் நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், 2.5 வயசு குழந்தைய கையில் கொடுத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட 20 வருஷம் ஆனாலும் அதே 2.5 குழந்தையாக தான் இருக்கும். அவ்வளோ வேதனை உழைச்சிருக்கேன். ஏன்னா விஜயகாந்தை வச்சு பொன் விழா எடுத்தது நான் தான். பொன் விழா எடுத்தேன் பீச்சில் 1.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூப்பிட்டணும், தங்கப்பண்ணா கொடுத்தோம். அதுக்கு மூல காரணம் நான் தான். வேறு யாராவது அதை எடுத்துக்கிட்டு அவங்க இடம் வாங்கிட்டு போயிட்டானுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சின்சியராக உழைச்சேன் கலைஞருக்கு. அப்புறம் என்னை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் நேராக அம்மாட்ட போனேன், சேர்ந்துட்டேன். விஜயகாந்த் கட்சியில் தானே உனக்கு பிரச்சனை, விஜயகாந்தோட தானே பேசக்கூடாது, சரி அம்மாட்ட போடான்ட்டு அம்மாட்ட போயிட்டேன். அப்பா கண்ணாமண்ணான்னு திட்டினேன் அவனை, குடிகாரன், அந்த பயில இந்த பயிலன்னு திட்டினேன். கடைசியில் விஜயகாந்த்கிட்ட அவங்க எம்எல்ஏ எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, ஒரு நண்பர் என்ன இப்படி பேசுகிறாங்க, அதுதான் கேட்க வந்தேன் நானும். என்ன இப்படி பேசியிருக்காங்க, கண்ணாமண்ணா திட்டுறாருன்னு அவங்க ஃப்ரெண்டு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் ஒரு கட்சியில் இருக்கான், அந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டிருக்கான். என்றைக்கும் அவன் நண்பன் தான், ஒரு கட்சியில் இருக்கும்போது அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ வாயை அடைச்சான். அந்த எம்எல்ஏ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், நான் விஜய்கிட்ட ஏண்டான்னு அழுதேன் நான் விஜயன்ட்ட. அப்போ எவ்வளோ பெரிய மனசு அவனுக்கு இருக்குது. ஒரு கட்சியில் இருக்கும் போது அந்த கட்சி சார்பாக தான் பேசணுமே தவிர என் சார்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த எம்எல்ஏட்ட சொன்னோன்னு அதை சொல்லி அழுதுட்டான் அவன்கிட்ட. டேய் என்னடா, இல்லைடா தியாக அப்படி தாண்டா இருக்கணும், என்ன காரணம்னா கொள்கைன்னா கொள்கையோடு தான் இருப்பேன். அதுமாதிரி இன்றைக்கி நீங்கள் பிரேமாவை பற்றி கேட்டிங்களே, பிரேமலதாவை பற்றி, அது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கட்சி விவகாரம், அதில் நான் சத்தியமாக தலையிட மாட்டேன். என்ன காரணம்னா, அவங்க ஒரு செயற்குழு பொதுக்குழுலாம் வச்சு, நான் அந்த கட்சிக்காரனாக இருந்தான்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட நான் சொல்லிவிடுவேன். நான் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் என் சிஸ்டர்கிட்ட அது அந்த அளவுக்கு நான் என்னோட கேட்பாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவங்க கட்சிக்காரன் கிடையாது. விஜயகாந்த் இருந்தானா பேசுவேன், அவன்கிட்ட பேசினா அவங்க ஒய்ஃபு வந்து என்ன மாதிரியே என்ன சிச்சுவேஷனோ அது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்க எடுத்த அந்த டிசிஷனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. வேறு வழி இல்லைம்மா, கட்சி நடத்தி ஆகணும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.
Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.